மாறனை இப்படி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். இந்த தேர்வு யாரோட? அது நான் தான் செலக்ட் பண்ணேன். எனக்கு அதான் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டராக இருக்கணும். அப்படி யோசிக்கும் போது எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. லுலுசபா டைம்லேருந்து பிடிக்கும். அவர் நடிக்கவே மாட்டார். ரொம்ப யதார்த்தமாக இருப்பார்ல, ரியல் லைஃப்லையும் சரி ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி ரொம்ப யதார்த்தமாக இருப்பார். அதுதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் அவரை காஸ்ட் பண்ண. அவ்வளோதான். இந்த படத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 வெளிப்படையாக உண்மையை சொல்லணும்னா, இன்றைக்கி ஒரு திரைப்படம் போய் உட்காரும்போது இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு யாருமே உட்கார மாட்டோம். இந்த படத்தில் என்னடா குறை இருக்குன்னு பார்க்க உட்கார ஆரம்பிக்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டோம், அல்லது சூழல் அப்படி உருவாகிடுச்சு. ஒரு பாதிக்கு மேலே அந்த படம் எங்களை உள்வாங்கிருச்சு. அந்த படத்துக்குள்ளே நான் இருக்கேன். அந்த படத்தில் இருக்க கலையா, குமரனும் என் கூட வந்து தீபனும் எல்லாருமே உள்ளே போயிடுறோம். அந்த படத்தில் வந்த கதாபாத்திரங்கள் எல்லாரும் என் வாழ்க்கையின் ஏதோ ஒரு ஆட்களாக நான் வந்து ரொம்ப சுலபமாக என்னால் நினச்சிக்க முடியுது. ஒவ்வொருத்தரும் என் வாழ்க்கையில் வந்தேன். இதை உருவாக்கணும் அப்படின்னு திட்டமிட்டிங்களா?